ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஒரு பெயர் பட்டியல் ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக யார் யாரெல்லாம் 19/12/2025லேருந்து இதுவரைக்கும் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல பெயர் சேர்ப்பதற்கு ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 7 யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கரெக்ஷன் ஃபார்ம் 8 யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விவரமும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய அந்த வெப்சைட்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணி செக் பண்றது அப்படின்னு நேற்றைய தினம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனா அது வந்து என்னுடைய லேப்டாப்ல யூஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். மொபைல் மூலமா ட்ரை பண்ணும்போது, நெறைய பேருக்கு மொபைல் மூலமா அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மொபைல் மூலமா எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த பெயர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருந்துச்சு, இந்த ஒரு பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அ இது இசிஐ வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் வந்துரும். ஸோ, அதனால இந்த லிஸ்ட் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மொபைல் மூலமா எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் மூலமா ஓப்பன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. அத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல பாருங்க எஸ்ஐஆர் 2026 ஃபார்ம்ஸ் 9, 10, 11, 11A, 11B அப்படின்னு இருக்கும். என்னங்க நீங்க வந்து ஃபார்ம் 6, 7 அதே மாரி 8 தானே சொன்னீங்க. இங்க வந்து ஃபார்ம் 9, 10, 11 இருக்கு அப்படின்னா, நான் அந்த ஃபார்ம் 6, 7, 8 இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ற ஃபார்மு. அத அத ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு இசிஐ தரப்புல இருந்து ஒரு ஃபார்ம் ஜெனரேட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபார்ம் 9, 10, 11, 11A அண்ட் 11B. இந்த ஒவ்வொரு ஃபார்மும் எது எதுக்கு அப்படிங்கிற விவரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி, இப்போ இந்த எஸ்ஐஆர் 2026 ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெயர் குடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மாரி குடுத்திருக்கும்போது, அ எந்தெந்த மாவட்டத்தில டீட்டெயில்ஸ் வந்து குடுத்திருக்காங்களோ, அந்த ஃபார்ம் எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். மீதி மாவட்டம் ஓப்பன் ஆகாது. அதே மாரி டீட்டெயில்ஸ் குடுத்த மாவட்டமும் மொபைல் மூலமா ட்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த பாப்அப் ரீடைரக்ட் செட்டிங்க அலோவ் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா, இந்த ப்ரௌசர்ல மேல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, கீழ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் கீழ பாருங்க, சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அகைன் வந்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, சைட்ஸ் கேன் சென்ட் பாப்அப்ஸ் அண்ட் யூஸ் ரீடைரக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, அகைன் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டம் அப்படின்னா, நான் தருமபுரி மாவட்டத்த கிளிக் பண்ணேன்னா வைங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி அதே பேஜ்ல இல்லாம, தருமபுரி மாவட்டத்தினுடைய அந்த வெப்சைட் பேஜுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிரும். ஸோ அதில போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபார்ம்லாம் யார் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ் அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் 9, 10, 11, 11A, 11B அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த ஃபார்ம்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேப்டாப்போ இல்ல சிஸ்டத்தில ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டேபுலர் ஃபார்ம்ல ஓப்பன் ஆகும். மொபைல்ல வந்து நம்மளுக்கு இந்த மாரி தான் ஓப்பன் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அதில 19/12/2025லேருந்து 26/12/2025 வரைக்கும் யார் யாரெல்லாம் தங்களுடைய பெயர் அதாவது ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு, இந்த இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஃபார்ம் 9 இன்க்ளூஷன் அதில போயிட்டு இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, இதில நீங்க தெரிஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன? அவங்களுடைய ரிலேஷன் பெயர் என்ன? அ அட்ரஸ் என்ன? அப்படிங்கிற விவரம் எல்லாமே இதில குடுத்துருப்பாங்க. இதுலயும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா, யாரெல்லாம் வந்து என்னுடைய பேர டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது என்னுடைய ரிலேட்டிவ் யாராவது வந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய பேர் டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் 7 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 7 யாரெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரம் பார்க்கறதுக்கு, இந்த ஃபார்ம் 10க்கு நேரா வியூ அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்ததா ஃபார்ம் 8 கரெக்ஷனுக்கு யாரெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு, இந்த ஃபார்ம் 11 கரெக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதில போயிட்டு ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஃபார்ம் கரெக்ஷன் பண்றதுக்கு வோட்டர்ஸ் தரப்புல இருந்து ஃபார்ம் 8 வந்து குடுப்போம். அந்த ஃபார்ம் 8 குடுத்தோம்னா, என்ன காரணத்துக்காக குடுத்துருக்கோம்? வெதர் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி அதாவது வோட்டர் ஐடில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்றது ஃபார்ம் குடுத்துருக்காங்களா? இல்லது எபிக் அதாவது உங்களுடைய வோட்டர் ஐடி கார்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபார்ம் குடுத்துருக்காங்களா?
அல்லது பிடபிள்யூடி மார்க் பண்றதுக்கு இந்த ஃபார்ம் குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிற விவரம் கீழ ஒய், என் அந்த மாரி வந்து குடுத்துருப்பாங்க. எஸ் ஆர் நோவா அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. அடுத்ததா ஃபார்ம் 11. ஃபார்ம் 11 வந்து எதுக்குன்னா, அட்ரஸ் கரெக்ஷனுக்கு மட்டும் வந்து ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாரெல்லாம் குடுத்துருக்காங்க. ஃபார்ம் 11A அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே சட்டமன்ற தொகுதியில நீங்க வேற ஒரு அட்ரஸ் வந்து மாத்துறீங்க அப்படிங்கும்போது, இந்த ஃபார்ம் 11A குடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 11B அப்படிங்கிறது என்னன்னா, அட்ரஸ் கரெக்ஷன் தான். பட் வேற வேற சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதி போறாரு அப்படின்னா, அதுக்கு ஃபார்ம் 11Bல விவரம் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம குடுக்கறது எல்லாமே ஒரே ஃபார்ம் தான். ஃபார்ம் 8 மட்டும் தான். ஸோ இந்த மாரி நீங்க மொபைல் மூலமா செக் பண்றதுக்கு இந்த பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஓப்பன் ஆகும். அதே மாரி மொபைல் மூலமா செக் பண்ணும்போது பாப்அப் ரீடைரக்ட் நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாலும், ஒரு சில மாவட்டங்களுக்கு இது ஓப்பன் ஆகுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்டம் இன்னும் அந்த வெப்சைட்ல மாவட்டத்தினுடைய வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணாம இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.